தலைக்காயத்தை பற்றிய ஒரு சிறிய பதிவு. ஐ எம் டாக்டர் மணிமாறன், கன்சல்டன்ட் நியூரோசர்ஜன், பாலாஜி ஹாஸ்பிட்டல், செல்லூர், மதுரை. தலையில் காயம் ஏற்படுற எல்லா காயங்களுக்கும் சிடி பிரெயின் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா என்னங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும். சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க உடனே போய் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க சார். சில பேர் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எடுக்கணுமா? தலையில் ஏற்படுற அத்தனை காயங்களுக்கும் இந்த ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் உண்டா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்கும் வரும். ஸோ எப்போல்லாம் தலையில் அடிபட்டால் சிடி பிரெயின் எடுக்கணும்? தலையில் அடிபடுது, அந்த நபருக்கு அடிபட்ட உடனேயே நினைவு தப்புறது ஒரு ரீசன். அதை எடுத்து அந்த மாதிரி நினைவு தப்பி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும். இன்னொன்று, ஒரு அடிபட்டதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷத்து வரைக்குமே என்ன நடந்துச்சுங்கிற நினைவே இல்லாமல் போயிடுது. எங்கேருந்து நான் பைக் எடுத்து தான் சார் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியல சார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரீட்ரோகேட் அம்னீஷியான்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போதும் ஸ்கேன் எடுக்கணும். இன்னொன்று, அடிபட்டதுக்கு பிறகு வாமிட் பண்ணுறாரு, 1-2 தடவைக்கு மேலே வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அல்லது அடிபட்டதுக்கு பிறகு வலிப்பு நோய் மாதிரி வருது. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்தால் கண்டிப்பாக ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். இதே ஒரு 60 வயது 65 வயதுக்கு மேற்பட்டவங்க இருதயத்துக்கான மாத்திரை, இந்த பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருதயம் சம்மந்தமான இரத்த குழாய் அடைப்புக்கான மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஈவன் மைனர் ஹெட் இன்ஜுரி ரெக்வயர்ஸ் சிடி பிரெயின். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இரத்த கசிவுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா அவங்க சாப்பிட்டு இருக்கிறது பிளட் தின்னர்ஸ். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியது அவசியம். அது தவிர நம்ம ரொம்ப ஆப்வியஸாகவே தலையில் ஒரு பெரிய லேசரேஷன், அதாவது ஒரு காயம் இருக்குது, வெட்டு காயம் இருக்குது, நிறைய ரத்த கசிவு இருக்குது, நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலே போனில் ஒரு சின்ன கிராக் இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எடுக்கணும். அப்புறம் மூக்கிலிருந்து அடிபட்டதுக்கப்புறம் மூக்கிலேருந்து தண்ணி மாதிரி வருது அப்படின்னா, அந்த தண்ணி மாதிரி வர்றது மூளையோட நீர், அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி சமயங்களில் ஸ்கேன் எடுக்கணும். இப்போ நான் சொல்கிற இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான், ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். கண்டிப்பாக உங்களுக்கு தலையில் அடிபட்டதுன்னா ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி தான் இந்த ஸ்கேன் எடுக்கணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணணும். மீன் டைம் அவங்க சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக, எடுக்காமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிற ஒரு பதிவு தான் இது. கண்டிப்பாக மருத்துவரை அணுகி முறைப்படி மருத்துவரை பரிசோதித்த பிறகு கண்டிப்பாக ஸ்கேன் எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணும். பட் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்தால் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கான பதிவு தான் இது.